சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் சென்னை நாணயவியல் அமைப்பின் மூலம் சுதந்திர தின சிறப்பு நாணய கண்காட்சி நடைபெற்றது. விடுதலை போராட்ட வீரர்களை சிறப்பிக்கும் நாணயங்கள், தபால் தலைகள் மற்றும் அஞ்சல் அட்டைகள் உள்ளிட்ட இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதனை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நக்கீரன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து போட்டித் தேர்வர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வந்து நாணய கண்காட்சியை பார்வையிட்டனர். ₹1, ₹2, ₹5 எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் 100 ரூபாய்க்கு நாணயம் இருக்கா, 50 ரூபாய்க்கு நாணயம் இருக்கா, 90 ரூபாய்க்கு நாணயம் இருக்கா, அதுவும் ஆர்பிஐ வெளியிட்டிருக்கான்னு சொல்லி அந்த நாணயங்களை பற்றியான தகவல்கள் எடுத்துக்கிட்டாங்க. இந்த நாணயங்கள் அனைத்துமே பொது பயன்பாட்டிற்கு வராது. இது எல்லாமே அன்சர்க்குலேட்டட் காயின். ஒரு சம்பவத்தை, அந்த முக்கியமான மொமெண்ட்டை நினைவுபடுத்துவதற்காக மத்திய அரசு வெளியிட்ட, ஆர்பிஐ வெளியிட்ட நாணயம் தான் இந்த நாணயம். இந்த நாணய கண்காட்சி ஒரு சாதாரண கண்காட்சி என்பதை தாண்டி நம்முடைய சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டவங்களை ஹைலைட் பண்ணதுனால எல்லாருமே ஒரு வியந்து பார்த்தது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருந்து செல்ஃபி எடுத்து